welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம தேங்காய் burfi எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு simple and tasty recipe. So இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேங்காவை துருவி 1 கப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காவோட பியூர் ஒயிட் போர்ஷன் மட்டும் துருவிக்கோங்க. அப்பதான் ஃபைனலா நமக்கு நல்லா ஒயிட்டா கோகனட் பர்ஃபீஸ் கிடைக்கும். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு துருவின தேங்காவை சேர்த்துருங்க. மிதமான தீயில நல்லா தேங்காவை ரோஸ்ட் பண்ணிடுங்க. தேங்காய் ப்ரௌன் ஆயிராம பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிடணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்காவை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகினதும் நறுக்கின பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச நட் எதுவாக இருந்தாலும் அதை கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா மிதமான தீயில 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா உருகட்டும். இந்த ரெசிபிக்கு நம்ம 1 கம்பி பதம் வர வரைக்கும் பாகை ஹீட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 1 கம்பி பதம் வந்தாச்சு. ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கை விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. எல்லா தேங்காயும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம நல்லா மிதமான தீயில கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு. பேனில் எதுவுமே ஒட்டலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் மிக்சரை சூடோடு அதில் கொட்டிடுங்க. நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உடனே அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour செட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஒரு 1/2 an hour இருக்கட்டும். இப்போ 1/2 an hour ஆயாச்சு. உங்கள் சுவையான தேங்காய் பர்ஃபி எல்லாம் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.